Discover luxury living at Blue Ocean Apartments. Our apartments blend modern design with ultimate comfort. Experience unparalleled lifestyle and investment opportunities. வணக்கம் நண்பர்களே. இன்று தமிழகத்தில் முக்கியமான ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது. சீமானுடைய அரசியல், பெரியாரை எதிர்த்த ஒரு அரசியல். ஆகவே இந்த அரசியலுடைய நோக்கம் என்ன? இந்த அரசியல் எவ்வாறு தமிழகத்துக்கு சாத்தியப்படும்? ஏனெனில் இப்ப பிஜேபியில் அண்ணாமலை கூட தமிழக அரசியலை செய்யவில்லை. அவர் வடநாட்டு அரசியலை செய்ய வருகின்றார். இதன் காரணமாக தமிழக மக்களுக்கு அந்த அரசியல் ஒப்புவமையாக இருக்கவில்லை. ஆகவே இந்த அரசியல் போக்கு என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும்? மற்றும் இந்த திராவிட அரசியல் என்பது தற்பொழுது ஒரு முக்கியமான ஒரு களம்பெறும் நிலைமையாக இருக்கிறது. அதற்கும் முரண்பாடுகள் இருக்கின்றன. இந்த விடயங்கள் தொடர்பாக நாம் சுப உதயகுமார் அவர்களோடு பேசுவோம். வணக்கம் சுப உதயகுமார் அவர்களே. வணக்கம். முக்கியமாக இந்த அரசியல் போக்கு, முதலாவது இந்த சீமானுடைய சண்டைக்கு முதல்ல இப்ப தமிழக அரசியல் போக்கு எவ்வாறு இருக்கிறது தற்பொழுது? தமிழக அரசியல் போக்கு ரொம்ப கவலைக்கிடமா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். காரணம் என்னன்னா, இந்த வலதுசாரி பாஜக RSS சக்திகள் எப்படியாவது தமிழர்களை அடிமைப்படுத்த வேண்டும். இவர்கள் இந்த மைய நீரோட்டத்தோடு கலந்து போகாமல் தனித்துவத்தோடு, தனி அடையாளங்களோடு தனித்து நிற்பது அவர்களுக்கு தாங்க முடியல. எல்லாரும் நம்ம ஏத்துக்கிறாங்க. கேரளால கூட இந்த இந்துத்துவ சக்திகளுக்கு ஆதரவு பெருகுது. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் கால் ஊன்ற முடியல. எப்படியாவது அதே நேரத்துல தமிழர்கள் கடவுள் பக்தி மிக்கவர்கள், அது இந்துக்களா இருக்கட்டும், இஸ்லாமியர்களா இருக்கட்டும், கிறிஸ்தவர்களா இருக்கட்டும், கடவுள் நம்பிக்கை அதிகமா இருக்கிறவங்க. பெரும்பான்மை இந்துக்களும் ஏராளமான கோவில்கள் இருக்கு, மதபீடங்கள் இருக்கு, எல்லாம் இருக்கிறாங்க. நமக்கு சாதகமான புறச்சூழல் இருந்தாலும் தமிழர்கள் இந்த இந்துத்துவ சனாதன வர்ணாசிரம தர்ம இந்த அநியாயத்திற்கு அடிபணிய மாட்டேங்கிறாங்க. அப்ப இவங்களை எப்படியாவது பிடிச்சு அடக்கி ஒடுக்கி அடிமைப்படுத்தணுங்கிறதுல ரொம்ப மும்முரமா இருக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, திராவிட இயக்கம் ஒரு மிகப்பெரிய விடுதலை விழுமியத்தோடு வந்து மக்களை இந்த இந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு அவர்களை வழிநடத்திய திராவிட இயக்கம் இன்னைக்கு திராவிட கட்சிகளாக மாறி குடும்ப அரசியல், வாரிசு அரசியல், ஒரே குடும்பத்துக்குள்ள அதிகாரத்தினை குவித்து வைப்பது, இந்த திராவிட அரசியல் ஆளுமைகள்லாம் இன்னைக்கு கோடீஸ்வரர்களாக குறுநில மன்னர்கள் போல வாழ்றாங்க. இன்னைக்கு ஒரு அமைச்சர் வீட்டுல போனா 300 கோடி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் தோண்டி எடுக்கிறாங்க. இவங்களே என்ன வேலை செய்தாங்க? சாதாரணமா எடுக்கிறாங்க. சாதாரணமா ஒரு சாதாரண சென்னை மாநகராட்சி கவுன்சிலர் வீட்டுல பல நூறு கோடி பணம் இருக்கு. அப்ப எப்படி இந்த திராவிடம், திமுக, அதிமுக போன்ற கட்சிகளுடைய ஆளுமைகளுக்கு இவ்வளவு பணம் எங்கிருந்து வந்தது? மிகப்பெரிய ஒரு அவலத்துக்குள்ள நாம் மாட்டிக்கிட்டு இருக்கோம். ரெண்டாவது. மூணாவது, தமிழ்நாடு முழுக்க வளக்கொள்ளை. நம்முடைய கல் மலைகளை, மரங்களை, காடுகளை, ஆற்று மணலை, கடல் மணலை, அப்படி எல்லா வளங்களையும் தனி நபர்கள் அள்ளி தோண்டி அண்டை மாநிலங்களுக்கும் அந்நிய நாடுகளுக்கும் அனுப்பி மிக மோசமான அளவுல பணத்தை கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இயற்கை வளங்கள் எல்லாம் கொள்ளை போகுது. இப்படி தமிழ்நாடு முழுக்க பாத்தீங்கன்னா மிக மோசமான அவலங்கள் எங்களை சுற்றி நடந்துகிட்டு இருக்கு. அதனால இப்ப கேரளாவில இந்த கனிம வளம் தொடர்பான நல்ல இறுக்கமான சட்டம் இருக்கிறது. இங்க இருந்துதான் மணல் அங்க போகிறது. இடங்கள்லையும் இறுக்கமான சட்டங்கள் இருக்கின்றன கனிம வளம் தொடர்பாக. ஆனால் தமிழகத்துல இவ்வளவு அறிவுபூர்வமான படித்த மக்கள் இருக்கின்ற இந்த தமிழகத்தில் ஏன் இந்த சட்டங்களை இருக்க முடியவில்லை? என்ன காரணம்? ஏன்னா இதுல பிசினஸ் பண்றவங்க அத்தனை பேருமே திமுக காரங்க. இன்னைக்கு ஒரு அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் சட்டமன்றத்தில் சொல்றாரு, இன்டர் ஸ்டேட் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் மினரல்ஸ் நம்ம ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, மாநிலங்களுக்கு இடையே இந்த மாதிரியான வளங்களை கொண்டு போவதை தடுக்க முடியாது. அப்போ இங்க இருந்து கடல், ஆற்று மணலும், கல்லும், செங்கலும், மணலும், செம்மண்ணும் எல்லாம் அங்க கொண்டு போறதை தடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. நாங்க என்ன கேட்கிறோம்? சரி, இன்டர் ஸ்டேட் டிரான்ஸ்போர்டேஷன் தடுக்க முடியாது. கேரளால இருந்து ஒரு சட்டி, ஒரே ஒரு சட்டி மண்ணு, அது அமைச்சர் கார்லயே கொண்டு வரணும். சாதாரண லாரியில கூட வேண்டாம், அமைச்சருடைய சொந்த கார்ல அமைச்சரே போய்
ஒரே ஒரு சட்டி ஆத்து மணல கேரளால இருந்து கொண்டு வர சொல்லுங்க, நடக்கவே நடக்காது. கேரளாக்காரங்க ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. இங்க உள்ளவங்க இந்த இந்த கழக கண்மணிகள் எல்லாம் தங்களுடைய மிக செல்வ செழிப்பான வாழ்க்கைக்காகவும் கொள்ளையடிப்பதற்காகவும் அந்த அரசு அதிகாரிகளுக்கு கையூட்டு கொடுத்து இந்த கரப்ட் சிஸ்டம் வந்து தமிழர்களை திட்டமிட்டு வஞ்சிக்குது. இதுதான் கேரளாவுக்கு தமிழ்நாட்டுல வேறுபாடு. ஆனால் இப்ப தமிழகத்துல வந்து திராவிட அரசியல், ஏனெனில் இப்ப பிஜேபி வந்து தமிழகத்தை கைப்பற்றி விடும். பிஜேபியை பற்றி அடுத்த பேசுவோம். பிஜேபி வந்து தமிழகத்தை கைப்பற்றி விடும், இந்த திராவிட அரசியல் மட்டும்தான் தமிழகத்தை காப்பாற்றும் என்று அதிமுகவும் இந்த ஒரு வகை திராவிட அரசியல் பிஜேபியோடு இணைந்த ஒன்று, திராவிட முன்னேற்ற கழகமும் அதே போல. ஆகவே இந்த திராவிட அரசியல் தான் தமிழகத்தை காப்பாற்றுமா? இல்ல, திராவிட அரசியல் தமிழ்நாட்டை ஒரு ஒரு காலகட்டத்துல காப்பாற்றுவது உண்மை. மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வையும் ஒரு புரிதலை ஏற்படுத்தியது உண்மை. ஆனா இன்னைக்கு அது அப்படி கழுத தேஞ்சி கட்டரும்பாய் ஆன மாதிரி இன்னைக்கு அது வந்து ஒரு ஒரு ஊழல் மிக்க ஊதாரித்தனம் மிக்க மக்கள் விரோத அரசியலா இன்னைக்கு வந்து நிக்குது. ஸோ அவங்க இனி காப்பாற்ற மாட்டாங்க, காப்பாற்ற முடியாது. அதனால தான் நாங்கெல்லாம் நினைக்கிறோம், தமிழர்கள் விழித்தெழ வேண்டிய நேரம். தமிழர்கள் தமிழ் உணர்வோடு நம்முடைய வளங்களை, நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய வருங்காலத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. அதனால தான் நாங்க சீமான் போன்றவர்களை எல்லாம் கொஞ்சம் அனுசரணையோட பார்த்தோம். இவங்க தமிழ் தேசியம் பேசுறாங்க, தமிழ் மக்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அந்த ஈழ இனப்படுகொலை முடிந்த உடனே இங்கேயும் ஒரு தமிழ் உணர்ச்சி அப்படி பீரிட்டு எழுந்தது. இந்திய அரசின் மீது ஒரு கோபமும் ஒரு ஒரு தாபமும் உருவாச்சு. அப்ப அதன் மீது கட்டமைத்து தமிழர்களை ஒரு நல்ல வழிக்கு கொண்டு போவாருங்கிற மாதிரி நாங்க எதிர்பார்த்தோம். ஆனா அப்படி நடக்கல. சோ இப்ப அவரை கழட்டி விட்டுட்டு அவரை அதே சிந்தனை அவர்களை எல்லாம் உதாசீனப்படுத்தி விட்டு உதறி தள்ளி விட்டு நாம முன்னேறி போக வேண்டிய தேவை இருக்கு. அப்படித்தான் நான் பார்க்கிறேன். ஆனால் இப்ப சீமானுடைய அரசியல் கொள்கைகளை பார்க்கும் பொழுது ஒரு தற்சார்பு தமிழகத்தை உருவாக்குகின்ற கொள்கைகளாகவே தெரிகின்றன. அதனால்தான் பல வெளிநாட்டு தமிழர்கள் அதன் மீது சீமான் மீது ஒரு ஆர்வமுற்று ஈழத்தமிழர்களுடைய விடயங்களை அவர் பேசுகின்றார் என்று சொல்லி பணத்தை அள்ளி கொடுக்கின்றார்கள். முக்கியமாக அந்த அந்த கலெக்டிவ் நிதியின் மூலமாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். திரள் நிதி மூலமாக கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதே இப்ப சீமானுடைய அரசியல் போக்கு வந்து இப்ப உள்ள இந்த கோர்ப்பரேட் கம்பெனிகளுடைய ஆதிக்கத்துக்குள்ள சரி வருமா? இல்ல, இந்த புலம்பெயர் தமிழர்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறு. அவர்கள் மீது எனக்கு மிகுந்த வருத்தமும் கோபமும் வருது. இவ்வளவு தியாகங்கள் பண்ணி இவ்வளவு துன்பங்களை அனுபவித்து குடும்பங்களை விட்டு சொந்த நாட்டை விட்டு அந்நிய மண்ணில் போய் அகதிகளாக வாழக்கூடிய இந்த புலம்பெயர் தமிழர்கள் எவ்வளவு நுணுக்கமாக இந்த அரசியலை புரிந்து கொண்டு இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல்ங்கிறது வள்ளுவம். இந்த மந்திரம் நமக்குத்தான் தெரியும். உலகத்திலேயே வேற யாருக்கும் சொல்லிக் கொடுக்காத இந்த மந்திரம் நமக்கு தெரியும். சோ எந்த அடிப்படையில இவங்க வந்து இதனால் இவன் முடிக்கும் நினைக்கிறாங்க. நெய்தல் படை அமைச்சு எந்த ஊர்ல போய் நெய்தல் படை அமைச்சாங்க ஈழத்தை மீட்டெடுப்பதற்கு? ஈழ அரசியல்ல என்ன மாதிரியான ஒரு காத்திரமான ஒரு தாக்கத்தை இதுவரைக்கும் நாம் தமிழர் கட்சியோ சீமானோ செய்திருக்கிறாங்க? தமிழ் மக்களுடைய அரசியல் விடுதலைக்காக என்ன ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க? எதுவுமே கிடையாது. வெறும் வார்த்தை ஜாலம், வெறும் வாய்ச்சொல் வீரம். அதனால அவங்க இன்னும் புரிஞ்சிக்கலங்கிறது தான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. சீமான் அவர்களுடைய அரசியல் வந்து முழுக்க முழுக்க தன்னல் அரசியல். அவர் தமிழ்நாட்டுக்கு தற்சார்பு பற்றியும் பேசல, அவரு தனி நாடு பற்றியும் பேசல, தன்னாட்சி பற்றியும் பேசல, தேசிய இன விடுதலை பற்றியும் பேசல. அவர் பேசுறது முழுக்க முழுக்க தனக்கான அதிகாரம். என்னை முதல்வராக்கு, எனக்கு ஏராளமான பணம் கொடு, நான் உங்கள் அத்தனை பேரையும் மீட்சிக்கு அழைத்து செல்வேன், மீட்பராக அழைத்து செல்வேன். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கை தட்ட வேண்டியது, விசில் அடிக்க வேண்டியதுதான். வேற எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. தேர்தல் அன்னைக்கு வாக்களித்து விட்டு போயிரு, அவ்வளவுதான். சேர்ந்து ஒரு கலெக்டிவ் லீடர்ஷிப், ஒரு கான்சென்சுவல் டிசிஷன் மேக்கிங் எதுவுமே கிடையாது. கூட்டு தலைமை, கூடி முடிவெடுக்கும் தன்மை, ஒருங்கிணைத்துக் கொள்வது, அணைத்துக் கொள்வது, சேர்ந்து வழிநடப்பது எதுவுமே கிடையாது. ஒரு நபர் சினிமால மாதிரி, சினிமால அவங்க சினிமால ஒரு ஹீரோ வருவாரு, எல்லாரையும் அடிச்சு உதைச்சி எல்லாம் காலி பண்ணிக்கிட்டு வில்லனை கொன்றுவாரு, அவர் போவாரு, நம்ம எல்லாம் பின்னாடி அவருக்கு மாலையை போட்டு அவரை நம்ம தோல்ல தூக்கி சமக்கணும். இந்த மாதிரியான திரைக்கதை வசனம் எழுதுறது தமிழ்நாட்டு அரசியலுக்கு, ஜனநாயக சமூகத்துக்கு நிச்சயமாக ஏற்புடையது கிடையாது. அதனால்தான் நாங்க எதிர்க்கிறோம். அவர் பேசுவது தமிழ் தேசியம் அல்ல, அவர் பேசுவது தன் தேசியம். அந்த தன் தேசியம்னா நம்ம பார்த்துட்டோம். நிறைய சினிமா நடிகர்கள் இந்த ஒற்றை ஆளுமைகள்,
இந்த ஒற்றை தலைவர்கள், மீட்பர்கள், இவர்களெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அது நடக்காது. 21வது நூற்றாண்டு அரசியலுக்கு அது ஏற்புடையதாகாதுங்கிறது எங்களுடைய எண்ணம். ஆனால் முக்கியமான ஒரு விஷயம், திராவிட அரசியல் வேண்டாம், இப்ப சீமான் சொல்கின்ற அரசியல் வேண்டாம், அப்படி என்றால் என்ன அரசியல் வேண்டும் என்ற கேள்வி எழுகிறது இல்லையா? தமிழ் தேசிய அரசியல் தான் வேணும். தமிழர்கள், தமிழர்களுக்காக தமிழர்களால் நடத்தப்படும் தமிழரின் ஆட்சி அரசு முறைதான் எங்களுடைய விருப்பம். ஆனால் இந்த மிக தொன்மையான, பழமை மிக்க, வரலாற்று பெருமைகள் மிக்க, சிறப்பும் இலக்கியமும் அற்புதமான இந்த தமிழினத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர் அல்லது தலைவர்கள் அதற்குரிய தகுதி உடையவர்களாக இருக்கணுங்கிறது எங்களுடைய நோக்கம். என்ன, இந்த மாதிரி வன்மத்தையும் வெறுப்பையும் கக்குகிறவர்கள், தனிமனித ஒழுக்கம் இல்லாதவர்கள், உண்மை இல்லாதவர்கள், நேர்மை இல்லாதவர்கள் இந்த மிகப்பெரிய இனத்தை எங்கேயும் விட்டு செல்ல முடியாது. ஏன் மாவீரர் தேசிய தலைவர் பிரபாகரன் நம்ம இன்னைக்கு தலைவரா தூக்கி சுமக்கிறோம்னா அவருடைய உண்மை, நேர்மை, ஒழுக்கம், அந்த அர்ப்பணிப்பு, அவர் நினைச்சிருந்தா அற்புதமா வாழ்ந்திருக்கலாம். அவர் குடும்பத்தை கொண்டு போய் லண்டன்லயோ பாரிஸ்லயோ எங்கேயாவது ஒரு வெளிநாட்டுல வச்சுட்டு அவரும் எங்கேயாவது மறைந்திருந்து அருமையான வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். அப்படி பண்ணல அவர். சோ அந்த மாதிரியான ஒரு ஆளுமையால் தான் தமிழர்களை ஒழுங்காக வழிநடத்த முடியும் என்பதால் விழுமியம் இதேதான், சித்தாந்தம் தமிழ் தேசியம்தான். ஆனால் அந்த தமிழ் தேசியவாதி நிச்சயமாக வெறுப்பு அரசியல் செய்ய மாட்டார். இங்க இருக்கிறவங்க நிறைய நம்ம விரும்புறோமோ விரும்பலையோ ஏராளமான தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க, மலையாளிகள் இருக்கிறாங்க, கன்னடர்கள் இருக்கிறாங்க. அவங்க மத்தியில ஒரு மனங்கள்ல ஒரு அச்சத்தையும் வெறுப்பையும் உண்டு பண்ணுவது தமிழர்களுக்கு விடுதலை ஏற்பட்டு தராது. நீங்க வெதர் யூ லைக் இட் ஆர் நாட், தமிழ்நாடு ஆந்திராவோடவும் கர்நாடகாவோடவும் கேரளாவோட தான் இருக்கணும். சரி, தமிழ்நாடு வெட்டி எடுத்து கொண்டு போய் ஆஸ்திரேலியா பக்கத்துல வைக்க முடியாது. ஸோ யூ ஹாவ் டு லிவ் வித் தீஸ் பீப்புள். அப்ப அவங்க மனசுல ஒரு வெறுப்பையும் கோபத்தையும் அச்சத்தையும் நீங்க விதைக்கிறது தமிழர்களை ஒருங்கிணைக்க உதவாது. தமிழர்களுக்கு மத்தியில நம்மை பற்றிய ஒரு நல்ல உணர்வு, நம்முடைய தொன்மையை பற்றி, நம்முடைய அடையாளம் பற்றி, நம்முடைய இலக்கியம் பற்றி, நம்முடைய மொழி பற்றி, நம்முடைய சிறப்புகள் பற்றி ஒரு புரிதலை ஏற்படுத்துவது. அன்பிற்குண்டோ அடைக்குந்தாள் என்று சொல்லக்கூடிய சித்தாந்த உடையவர்கள் நாம். நம்ம மனசுல வெறுப்பை விதைச்சு அவன் தெலுங்கன், அவன் வந்தேரி, அவன் வடுகன், இப்படி சதா வெறுப்பு. திமுகவை எதிர்க்கிறது வேற, ஆனா அந்த திமுக எதிர்ப்புங்கிறது அரசியல் எதிர்ப்பாக இருக்கிறதே தவிர ஒரு ஒட்டுமொத்த தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் மீதான எதிர்ப்பாக இருக்கக்கூடாது. அது தமிழ் தேசியம் அல்ல. சீமான் அவர்கள் ஹிட்லர் அடிக்கடி கோட் பண்றாரு. அவருடைய உடல் மொழியை பாருங்க, அந்த கையை தூக்குறது எல்லாமே ஹிட்லரை பார்த்து காப்பி அடிக்கிறது. அவர் திருச்சியில அவருடைய கட்சி மாநாடு ஒண்ணு நடந்தது சில ஆண்டுகளுக்கு முன்னால. மேடையில ஹிட்லர் படத்தை வச்சிருந்தாரு. ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு எழுந்த உடனே படத்தை மாற்றிக்கிட்டு அது தோழர்கள் யாரோ தெரியாம வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. அந்த மாநாட்டுல அவர் பேசின பேச்சுல ஹிட்லர் அவர் கோட் பண்றாரு. அவருடைய செயற்பாட்டு அறிக்கையில ஹிட்லர் கோட் பண்றாங்க. தமிழ் தேசியம் பற்றி அந்த புத்தகம் பாருங்க நீங்க. நாம் தமிழர் கட்சியுடைய தேசிய அந்த கொள்கை வரைமுறையில அந்த 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 புத்தகத்துல ஹிட்லர் கோட் பண்றாங்க. ஹிட்லருங்கிறவன் ஒரு மனிதனே கிடையாது, அவன் ஒரு மிருகம், அவன் ஒரு ராட்சசன், அவன் மனித குலத்துக்கு எதிரி. அவனுடைய சித்தாந்தத்தை எப்படி, அவனுடைய கொள்கையை எப்படி நம்ம ஏற்று அதுல எழுத முடியும்? சோ அந்த ஹிட்லரை பற்றியுள்ள அந்த 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 ஹிட்லர் மீதான அந்த அன்பு, அந்த அந்த அவர் மீதான அந்த ஈர்ப்பு, அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இவர் பேசக்கூடிய பல விஷயங்களை பாத்தீங்கன்னா ஒரு தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம், அது தவறான சித்தாந்தம். என்ன சொல்றாரு, 60 பேர் பயணம் செல்லக்கூடிய பேருந்து ஒரு ஓட்டுநர் தான் ஓட்ட முடியும் அப்படிங்கிறாரு. அது உண்மைதான். ஆனா இந்த 60 பேர் எங்க போறாங்க, எங்க இறங்குறாங்க, என்ன பண்றாங்கிறது அந்த ஓட்டுநர் மட்டுமே முடிவெடுக்க முடியாது. ஓட்டுநர் பேருந்த ஓட்டலாம், அது தப்பு இல்லை. அரசுங்கிறது அந்த அந்த கலெக்டிவ், அந்த மக்கள் கூட்டத்தை வழிநடத்தக்கூடியதுதான் அரசு. ஆனால் மக்கள் தான் முடிவு பண்ணணும் பேருந்து எங்க போகுதுன்னு, எங்க போறோம்னு மக்கள் முடிவு பண்ணணும். பேருந்து ஓட்டுநருக்கு அவர் வீட்டுக்கு போறாருன்னு சொல்லி நம்ம எல்லாரும் அவர் வீட்டுக்கு போக முடியாதுல்ல. ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி, ஊசி போடுற மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்ம கட்டாயப்படுத்தி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த குழந்தை இப்ப நம்ம எல்லாம் குழந்தைகள் கிடையாது. என்ன, நம்ம எல்லாம் ஏதுங்கதியற்ற, கையால் ஆகாத அல்லது ஹெல்ப்லெஸ் சில்ட்ரன் கிடையாது. நம்ம எல்லாம் சிந்திக்க தெரிந்த, சீர்தூக்கி பார்க்க தெரிந்த குடிமக்கள். ஜனநாயகம் என்பது அதுதான் ஜனநாயகம். எழுத படிக்க தெரியாத முட்டாள் கூட்டம் இல்லை நம்ம. அவர் இன்ஜெக்ஷன் போடுவாரு, நம்ம எல்லாம் தேய்ச்சிட்டு போகணுங்கிறது அப்படி முடியாது. டாக்டர் என்கிட்ட சொல்லணும், உனக்கு என்ன நோய், உனக்கு என்ன மருந்து தர போறேன், இது செய்யலாமா
அவர் டாக்டர் என்கிட்ட கன்சல்ட் பண்ணி தான் போட முடியும் இன்னைக்கு 21ஆவது நூற்றாண்டுல. அல்லது மருத்துவரை நான் கோர்ட்டுக்கு கொண்டு போக முடியும். மருத்துவர் என்னுடைய உரிமைகளை மீற முடியாது. எனக்குன்னு பேஷண்ட் ரைட்ஸ் இருக்கு. ஆனா இவர் என்ன சொல்றாரு, குழந்தைக்கு இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி. சோ இந்த மாதிரியான சர்வாதிகார சித்தாந்தம் செயல்பாடு நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழ் தேசியம் அப்படி இயங்கக்கூடாது. தமிழ் தேசியம் ஒரு ஜனநாயக விழுமியமாகத்தான் இருக்கும். தற்பொழுது சீமானினுடைய கட்சி கரைந்து கொண்டிருப்பதாக தெரிகிறது. ஏனெனில் இப்ப இப்ப பெரியாரோடு அவர் பெரியாருடைய விஷயங்களுக்கு முதலே இவருடைய தனித்துவமான நிலைமைகள், மற்றவர்களை மதிக்காத தன்மை, இதன் மூலமாக அவருடைய கட்சி கரைந்து கொண்டு போவதாக தெரிகிறது. அது சரியா? நிச்சயமாக அவருடைய கட்சியில இருந்து நிறைய பேர் விலகி போயிட்டு இருக்காங்க. நாங்க தான் தினமும் பத்திரிகையில செய்தி பார்க்கிறோம், ஊடகங்கள்ல செய்தி வந்துட்டு இருக்குது. அவர் கட்சியில் உள்ள இப்ப நேற்று கூட சென்னை, தஞ்சாவூர், திருச்சி மாவட்ட பொறுப்பாளர்கள் அந்த நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி தமிழக வாழ்வுரிமை கட்சியில சேர்ந்திருக்கிறாங்க. ஏராளமானவர், நானே நிறைய பேர்கிட்ட பேசிட்டு தான் இருக்கிறேன். நிறைய பேர் என்ன சொல்றாங்க, அவர் கட்சியில இருந்து நிறைய முன்னணி தலைவர்கள் நிறைய பேர் வெளியே வந்துட்டாங்க. அதுல அன்பார்ச்சுனேட்லி என்னன்னா, சிலர் வந்து திமுகவுக்கு போறாங்க. எந்த திராவிட சித்தாந்தத்தை அரசியலை எதிர்த்து இவர்கள் அரசியல் களத்துக்கு வந்தார்களோ அதே சித்தாந்தத்துக்கு போகிற அளவுக்கு அவங்கள விரட்டுறாரு, அவங்கள தள்ளி விடுறாரு. ஏன்னா அவ்வளவு ஒரு மோசமான அரசியல் அவர் பண்றாரு. எதிரும் புதிருமாக இருந்த இரண்டு சித்தாந்தங்கள் இன்னைக்கு இதுல இருந்து விலகி அங்க போய் சேர்றாங்கன்னா, அப்ப எந்த அளவு நீங்க வந்து ஒரு ஷேர்ல வேலை செய்திருக்கிறீங்க, ஒரு மேம்போக்கான அரசியலை கற்றுத்து இருக்கிறீங்க, அல்லது அணுகுமுறைகள் செயல்பாடுகள் அவ்வளவு மோசமா இருந்தது. இந்த மக்கள் வெறுப்படைந்து எதிர உள்ள பொலிட்டிக்கல் கேம்ப்ல போய் சேர்றாங்கன்னா எவ்வளவு விரக்தி அடைஞ்சிருப்பாங்க பாருங்க. So he's doing a lot of disservice to Tamil nationalism. ஆனால் இப்ப என்னன்னா, இப்ப ஒரு நேர்மையான தலைவரை கண்டுபிடிக்க முடியாமல் தமிழர்கள் தடுமாறி கொண்டிருக்கின்றார்களா? இப்ப இலங்கையிலேயும் அதான் பிரச்சனை. இப்ப ஈழத்தமிழர்களை பொறுத்தளவுல இந்த முறை விரக்தி உற்று அவர்கள் வந்து ஜேவிபிக்கு வாக்களித்து யாழ்ப்பாணத்துல 3 எம்பிமார்களை அளித்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்களால முடியாம இருக்கு, யார் தலைவர், யாரை தெரிவு செய்வது என்பது தெரியாம இருக்கிறது. அப்ப திமுக, அதிமுக இல்லாத ஒரு நேர்மையான தலைவரை தமிழகம் தெரிவு செய்ய தடுமாறி கொண்டிருக்கிறதா? ஒரு தலைமை பஞ்சம் இருக்குங்கிறது உண்மை. தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஒரு தலைமை பஞ்சம் கட்டாயமா இருக்கு. அதுக்கு காரணம் இளைஞர்கள் பொது வாழ்க்கைக்கு வர்றதுக்கு அச்சப்படுறாங்க. இன்றைய கல்வி முறை, இன்றைய சமூக நிகழ்வுகள், இன்றைய அரசியல் அமைப்பு எல்லாமே பொது வாழ்க்கைக்கு வர்றதுங்கிறது ஒரு மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய அச்சம் இளைஞர்கள் மத்தியில இருக்கு. இன்னைக்கு இந்த இந்த உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் முன்னிட மயங்கும். இங்க உண்மையை சொன்னீங்கன்னா பிரச்சனை ஆயிப்போம். என்ன, இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய சில அவலங்கள், வளர்ச்சி திட்டங்களா இருக்கலாம், அல்லது அரச கொள்கைகளா இருக்கலாம், இதை தட்டி கேட்டா உடனடியா உங்க மேல ஏராளமான வழக்குகளை போட்டு, எங்களை பண்ணாங்கல்ல குடும்பத்துக்கு, ஏராளமான வழக்குகளை போட்டு உலக மகா தீவிரவாதியாக சித்தரித்து, இவன் அந்நிய நாட்டு கைக்கூலி, இவன் அமெரிக்காவில இருந்து பணம் வருது, இவன் விடுதலை புலி, இவன் மாவோயிஸ்ட், இவன் அர்பன் கிறிஸ்தவ மிஷினரி, ஆமா, ஏதோ இவனால மனுஷனே இல்லாத மாதிரி, இந்த மாதிரி சொல்லி அந்த 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 மாதிரியா வரக்கூடிய ஆளுமைகளை, இளைஞர்களை அப்படியே அழித்து ஒழிக்கக்கூடிய அவலம் இன்னைக்கு பாக்குறோம். இந்த அரசு அதிகார பீடத்தில் இருக்கிறவங்க நம்மை தவிர வேறு யாரும் வளர்ந்து வந்துடக்கூடாது, அதுல ரொம்ப குறிப்பா இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட புதிய சிந்தனைகள், புதிய ஆளுமைகள், புதிய தலைவர்கள், அற்புதமான ஆட்கள் இருக்கிறாங்க தமிழ் சமூகத்துல. அருமையான, அன்பார்ந்த, உணர்வார்ந்த அற்புதமான தலைவர்கள் இருக்கிறாங்க. தலைவர்களை உருவாக்க முடியும். ஆனால் இன்றைய அரசமைப்பு அதற்கு எதிராக இருக்குது, அரசியல் சூழல் அதற்கு எதிராக இருக்குது. சோ அதனாலதான் நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த மாதிரி இளைஞர்களை கண்டுபிடித்து ஊக்குவித்து பொது வாழ்க்கை கொண்டு வர வைக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதனால் இவன் பிடிக்கும், பார்த்தாலே தெரியும் அவனுக்கு உள்ள துடிக்குது. தானாடா விட்டாலும் சதையாடும் என்பார்கள் சொன்ன மாதிரி, அவனுக்கு தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை பார்த்து சதையாடுதுன்னு உண்மையானவன், அவன் நேர்மையானவன். அவனை வந்து கண்டுபிடித்து இனம் கண்டு அவனுக்கு கையில பொறுப்பை கொடுத்து அவனை வளர செய்யணும். நம்ம ஆட்கள் 2000 ரூபாய்க்கு காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டானா இவன் எங்கிறது நல்ல தலைவர் உருவாக்கும்? ஐயா, இந்த மண்டலத்தானே தலைவர்கள் உருவானாங்க. இந்த காமராஜர் இந்த மண்ணில் உருவானவர் தான், ஜீவா இந்த மண்ணில் உருவானவர் தான், அறிஞர் அண்ணா இந்த மண்ணில் உருவானவர் தான், என்ன நேசமணி, கக்கன், லூர்தம்மாள், சைமன், தலைவர்களுடைய பட்டியலை பார்த்தீங்கன்னா நீ மிக நீள பட்டியல் நீங்க போடலாம். எந்த விதமான ஊழல் ஊதாரித்தனங்கள் ஈடுபடாமல், மக்கள் பணத்தை திருடாமல், ஒரு தன்னலமற்ற வாழ்க்கை வாழ்ந்த தலைவர்கள் பட்டியலை ஒரு மிக நீண்ட பட்டியலை நீங்க உருவாக்க முடியும்.
ஆனால் இன்னைக்கு அப்படிப்பட்டவங்க இருக்கத்தான் செய்யறாங்க. எனக்கு நல்லக்கண்ணு ஐயாவுக்கு கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னால் 100ஆண்டு பிறந்த நாள் விழா கொண்டாடணும். ஐயா நினைச்சிருந்தா மிகப்பெரிய கோடீஸ்வரனா இருக்கலாம். என்ன, அவர் ஆகலையே. அவர் பங்களா கட்டலையே. அவரு தமிழ்நாடு முழுக்க சொத்து வாங்கி போடலையே. அவர் வீட்டுல 25 கார் இல்லையே. தலைவர்கள் நம்ம வாழ்க்கையிலேயே பாக்குறோமே. ஐயா நெடுமாறன் ஐயா நினைச்சிருந்தா அவரும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராக இருந்தவர். ஐயா நினைச்சிருந்தா நீங்க 1000 கோடி சம்பாதிச்சிருக்க முடியும். பண்ணலையே. சோ தலைவர்கள் இருக்கிறாங்க. இளைஞர்களை ஊக்குவித்து இந்த இந்த மாதிரியான முன்மாதிரிகளை சுட்டிக்காட்டி அரசியல் களத்துக்கு வருபவர்கள் எல்லாம் அயோக்கியர்கள் அல்ல, நல்லவர்களும் வரலாம், நல்லவர்களும் வரணுங்கக்கூடிய அந்த கருத்தை நம்ம விதைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. நான் இப்ப வந்து ஐ எம் ஹோப்ஃபுல். நிச்சயமா. இப்ப நீங்க வந்து உங்களோட பச்சை தமிழகம் இயக்கம் வந்து சுயேட்சையாக போட்டியிட்டதா இந்த முறை? என்ன நிலைமை? நீங்க தேர்தல் அரசியல்ல உங்களோட நிலைப்பாடு என்ன? இல்ல, தமிழ்நாட்டுல உள்ள பிரச்சனை என்னன்னா தோழர், தமிழீழத்துக்கு நீங்க சொன்ன மாதிரி தமிழீழத்துக்கும் பொருந்தும். நமக்குள்ள இந்த சின்ன சின்ன குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டிக்கிட்டே உட்கார்ந்துருக்கோம். ஒரு சின்ன அமைப்பை வச்சுக்கிட்டு அது வந்து எதுவும் செய்ய முடியல. நாங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தோம். கடந்த கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டு காலம் 5, 6 ஆண்டு காலம் இந்த 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 பரிசார்த்த முறையில இயங்கி பார்த்தோம். எங்களால எந்த மாற்றத்தை கொண்டு வர முடியல. அதற்கான சில தகுதிகளும் திறமைகளும் எனக்கு இல்லை. குறிப்பாக நம்முடைய உடன் இருக்கக்கூடிய தோழர்களை இட்டு செல்வது, அதற்கான நிதியை உருவாக்குவது, வேலை திட்டங்களை வகுப்பது, அந்த மாதிரியான விஷயங்கள் எனக்கு இல்லைங்கிறதுனால நான் பார்த்தேன். இது வந்து எல்லாருமே சேர்ந்து ஊர் கூடி தான் தேர் இழுக்க முடியும். இது வந்து ஒரு மிகப்பெரிய தேர். தமிழ் இனத்தினுடைய எதிர்காலம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய தேர். அதை ஊர் கூடி தான் தேர் இழுக்க முடியும். நானும் என்னோட இருக்கக்கூடிய 50 தோழர்களை மட்டும் நாங்க போய், அல்லது 500 தோழர்களை மட்டும் போய் நாங்க இழுத்து கொண்டு வர முடியும் சொல்ல முடியாது. அதனால ஒத்த கருத்துடைய தோழர்களோட இணைந்து வேலை செய்வோங்கிற அடிப்படையில தான் இன்னைக்கு தோழர் வேல்முருகன் தலைமையில் உள்ள தமிழக வாழ்வுரிமை கட்சியில போய் இணைஞ்சிருக்கிறோம். அதே மாதிரி ஒத்த கருத்துடைய தோழர்கள் நிறைய பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறோம். வாங்க, நமக்கு டைம் இஸ் ரன்னிங் அவுட். நம்ம எல்லாருக்கும் வயசாகிட்டு இருக்கு. தமிழ் மக்கள் அது புதுசா ஒரு இயேசுநாதர் பிறந்து வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. நம்ம இன்னும் ஒரு 10 வருஷத்துல தோழர் தமிழ்நாட்டுல மழையே இருக்காது. தமிழ்நாட்டுல ஆத்துல மண்ணே இருக்காது. கடற்கரையில மண்ணே இருக்கு. அதானி கையில கொடுக்க போறான். மொத்த கடற்கரையும் அதானி கையில கொடுக்க போறான். கடற்கரை கடலுக்குள்ள, அதாவது கன்னியாகுமரிக்கு தெற்கு பகுதியில 32,485 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல எண்ணெயும் எரிவாயு எடுக்க போறேங்கிறான். அதுக்கு நடுவுல 10,000 ஸ்கொயர் கிலோமீட்டர்ல வாட்ஜ் பேங்க்னு ஒரு பகுதி இருக்கு. அமைதியான அற்புதமான பகுதி. அங்கதான் மீன்கள்லாம் வந்து முட்டை போடுது, குஞ்சு பொரிக்குது, இனப்பெருக்கம் பண்ணுது. அந்த பகுதி அழிக்கப்படும் போது மீன்பிடி தொழில் இல்லாம ஆகி போகும். மீனவர்கள் வேலை இழந்து அனாதைகளாயிருவாங்க. அந்த கடற்கரை மண்ணை அவ்வளத்தையும் அப்படியே எடுத்து அதானி கையில கொடுத்துடலாம். இலங்கை இதுல பாதிக்கப்படும். இந்த வாட்ஜ் பேங்க்ல இந்தியா அரசாங்கம் போய் எண்ணெய் எரிவாயு எடுத்தா இலங்கையில மீன்கள் முடியாது. அப்ப இந்த மாதிரியான அழிவு திட்டங்களை எல்லாம் கேள்விக்குள்ளாக்க வேண்டிய தேவை இருக்கு. அடுத்த கட்ட அரசியல் வந்து இந்த மாதிரி வளங்களை பாதுகாப்பதாகத்தான் இருக்க முடியும். அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை உள்வாங்கக்கூடிய அடுத்த கட்ட தலைவர்கள் எழுந்து வந்தால் ஒழிய நமக்கு விமோசனமே கிடையாது. இப்ப நீங்கள் வந்து மிகப்பெரிய போராட்டம் நடத்தினீர்கள், தொடர்ச்சியாக நடத்தினீர்கள். மீனவர்கள் தங்களுடைய எல்லாவற்றையும் தியாகம் செய்து, உயிரை தியாகம் செய்தார்கள், தங்களுடைய உணர்வுகளை தியாகம் செய்தார்கள், வேலைக்கு போகாமல் தியாகம் செய்தார்கள். இது காலம் கடந்து விட்டாலும் இந்த பிரச்சனை வந்து தொடர்ந்து கொண்டேதானே இருக்கிறது. இப்ப அரசு இயந்திரம் உங்களை போன்றவர்களை ஒடுக்கி விட்டால் வெறுமனே அந்த அந்த ஒடுக்குதலோட எல்லா விஷயமும் முடிந்து விடாது. திரும்ப வந்து கோஆபரேட் கம்பெனிகள் கபலீகரம் செய்ய தொடங்கிவிடும். இப்ப அந்த பிரச்சனையோட நிலைமை என்ன? அந்த பிரச்சனையை இன்னைக்கு 2 அணுகுலையும் நாங்க எதிர்த்தோம். அவங்க வந்து இந்த போராட்டத்தை நான் முறியடிச்சிட்டோம், அதனால நம்ம அதிகமா கட்டலாம், 3, 4, 5, 6ன்னு கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ 3வது 4வது அணு உலையில 75% கட்டிட்டோம், இன்னும் 25% தாங்கிறாங்க. இன்னொரு பக்கம் உக்ரைன் கூட போர் நடக்கிறதுனால ரஷ்யாவால அந்த உதிரி பாகங்களை உடனடியா அனுப்ப முடியல அப்படின்னு ஒரு கதை சொல்றாங்க. இப்ப 5வது 6வது அணு உலைகளுக்கான அந்த அந்த கோர், அந்த நியூக்ளியர் கோர், அந்த ரியாக்டர் வந்து அனுப்பிட்டோம் அப்படிங்கிறாங்க. அவங்க கட்டட்டும், அவங்க 6 இல்ல 60 கட்டட்டும், அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை. ஏன்னா இதே மாதிரி கட்டி கொண்டிருந்த ஜெர்மனியில ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல புதிய தலைவர்கள் எழுந்து வந்ததும் எல்லாத்தையும் கடலை போடுன்ட்டான். இன்னைக்கு ஃபேஸ் அவுட் பண்றோங்கிறான். உலகம் முழுக்க பல நாடுகள் நடக்குது. இப்ப உள்ள இந்த முட்டாள் தலைவர்கள், இந்த காலனி ஆதிக்கத்துக்கு ஆட்பட்ட, சிந்திக்க தெரியாத, சுயமாக சிந்திக்க தெரியாத, கார்பரேட் கொடுக்கக்கூடிய கையூட்டுகளை வாங்கக்கூடிய இந்த தலைவர்களை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை. தே வில் ஆல் கோ. என்ன எத்தனை வருஷம் இருந்துருவாங்க இவங்க எல்லாம், யாரா இருக்கட்டும்.
எத்தனை வருஷம் இருந்துருவாங்க, அடுத்த கட்ட தலைவர்கள் வருவாங்க. அவன் சிந்திப்பான், மக்கள் அதிகமாக அடர்த்தியாக வாழக்கூடிய நம்முடைய நாட்டுக்கு இது தேவையில்லை. போபால் ஆக்சிடென்ட் நடந்து பாருங்க, 40 ஆண்டுகள் ஆயிருக்கு அந்த அந்த கழிவை அப்புறப்படுத்துறதுக்கு. 40 ஆண்டுகள், எவ்வளவு ஒரு கையால் ஆகாத நாடு இந்த நாடு பாருங்க. ஒரு ஆக்சிடென்ட் நடந்து, ஒர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் டிசாஸ்டர் மனித வரலாற்றிலேயே நடந்த மிக மோசமான ஒரு இண்டஸ்ட்ரியல் டிசாஸ்டர் போபால். அந்த கழிவை எடுத்து மாத்துறதுக்கு 40 வருஷம் ஆயிருக்கு. அந்த கழிவை கொண்டு மத்திய பிரதேசத்துல உள்ள இன்னொரு ஊர்ல கொண்டு போய் எரிக்க போறாங்க. அந்த மக்கள் போராடுறாங்க, இங்க கொண்டு வராது, எரிக்க கூடாது அப்படின்னு. கூடங்குளத்துல உள்ள அணுக்கழிவுகள் என்னடா பண்ண போறீங்கன்னு கேட்டா எவங்கிட்டையும் பதில் இல்லை. அங்க கொண்டு கர்நாடகால வைக்க போறோம்னாங்க. கர்நாடக மக்கள் உடனடியா போராட்டம் நடத்துறாங்க, எங்க மாநிலத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு. சோ மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. இந்த அரசியல் தலைவர்கள் சிந்திக்க தெரியாத, எந்த விதமான ஒரு சுய சிந்தனை இல்லாத ஒரு ஒரு காலனி ஆதிக்கத்துக்கு உட்பட்ட அடிமைகள். இவர்களால இவங்க கிட்ட இருந்து நம்ம புது ஐடியாஸ் எல்லாம் கேட்க முடியாது, எதிர்பார்க்க முடியாது. இவங்க செய்யட்டும், கூடங்குளத்துல 6 இல்ல 60 கட்டட்டும். அடுத்த தலைவர்கள் வரும்போது அத்தனையும் கடலுக்குள்ள தூக்கி எறியப்படும், நிச்சயமாக நடக்கும். ஆனால் இந்த முக்கியமான விஷயம் தான், நீங்க தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு முக்கியமான மனநிலையோடு இருக்கின்ற உங்களை தொடர்ச்சியாக அவர்கள் எதிர்க்கிறார்கள். ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக, அது திமுக, அதிமுக, இந்த 2 கட்சிகளை தவிர மக்களுக்கு வேற வழி தெரியுதில்லை. என்ன காரணம்? காரணம், அவன் 2 பேரும் பெரிய எம்பையர். அது அரசியல் கட்சி இல்ல, அது மிகப்பெரிய கார்பரேட் எம்பையர். பணம் எத்தனை 1000 கோடி வச்சிருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. அதனால தானே ஓட்டுக்கு 5000 வரைக்கும் கொடுக்க முடியுது, 5000 ரூபாய்க்கு கொடுக்க முடியுது ஒரு ஓட்டுக்கு. அவங்க நினைச்ச அரசியல் கட்சிகளை விலைக்கு வாங்க முடியுது. 20 கோடி 25 கோடின்னு அரசியல் கட்சிகளுக்கு கொடுத்து, அரசியல் ஆளுமைகளுக்கு கொடுத்து இந்த ஒரு கட்சி ஒரு அம்மா நடத்துது. ஒவ்வொரு தேர்தலையும் 300 கோடிக்கு பேரம் பேசுறாங்க. அதனால அவ்வளவு பெரிய பணத்தை கையில வச்சிருக்கிறாங்க. பணம் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி மிக்க ஆயுதம் இவர்களுக்கு. ஒண்ணு. 2வது, இந்த சின்னம், இந்த தமிழர்களுடைய மண்டைக்குள்ள உதயசூரியன், இரட்டை இலைன்னு போட்டு அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அது ஒரு மிக மோசமான ஒரு முறை. 3வது, இந்த தமிழ்நாட்டு அரசியலை இவர்கள் மாறி மாறி, அது ஒரு 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 மிக என்ன பேசப்படாத ஒரு சதி திட்டம் அது. ஒண்ணு நான் வரணும் அல்லது நீ வரணும், வேற யாரையும் புதுசா வரவிடக்கூடாது, வளர விடக்கூடாது. ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. சீமான் அரசியலுக்கு வந்த போது அவர் தமிழ் மக்கள், தமிழ் இளைஞர்களுடைய கவனத்தை கவர்ந்த போது உண்மையிலேயே நாங்கெல்லாம் மகிழ்ச்சி அடையும். புதுசா ஒரு குரல் வருது, புதுசா ஒரு ஆளுமை எழுந்து வராரு. அவர் தமிழர்கள் இளைஞர்களை கவர்ற மாதிரி பேசுறாரு, மக்களை புதிய கருத்துக்களை, செய்திகளை சொல்றாரு. ஒரு மாற்றம் வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனா உண்மையில நடந்தது என்னன்னா, மாற்றம் என்கிற பெயர்ல நடக்கக்கூடிய ஏமாற்றம். அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கைக்கூலிங்கிறது அப்புறம் தான் மெதுவா போக போக புரிஞ்சுது. சோ இப்படிப்பட்ட ஃபால்ஸ் லீடர்ஸ் நம்மளை கைவிட்டுறாங்க. இப்ப புதிய தலைவர்களை உருவாக்குவதற்கான ஒரு சூழல் நிச்சயமாக அமையும். இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்டேரியன் வியூஸ் ரொம்ப ஆழமா இருக்கு. இளைஞர்கள் மத்தியில் கோபம் இருக்கு. இனப்படுகொலை நடந்து முடிந்த உடனே 2009 காலகட்டத்துல, நான் இங்கதான் இருந்தேன் அந்த காலகட்டத்துல, எனக்கு நல்லா தெரியும். இளைஞர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பு வந்தது. முடியாது, 200 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளை பாதுகாக்கிறதுக்கு 2000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் உள்ள டெல்லிக்கு நம்ம காவடி தூக்கணுமா? நமக்கு என்ன நடக்குது நம்ம நாட்டுல? இந்த நம்முடைய மக்களை பாதுகாப்பதற்கு இனம் வேற எவனோ ஒருத்தர்கிட்ட போய் நம்ம கெஞ்ச வேண்டியது இருக்கு அப்படின்னு மக்கள், இளைஞர்கள் அற்புதமான உணர்வோடு வெகுண்டு எழுந்த அந்த 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 அற்புதமான உணர்வை அப்படியே மட்டுப்படுத்தி மடை மாற்றி அது ஒரு நகைச்சுவை பொருளாக்கி இன்னைக்கு ரோட்ல கொண்டு விட்டுருக்கிறாரு சீமான். அதுதான் அவருக்கு மேல கோபமும் வருத்தமும் வரும். அந்த அந்த இன உணர்வு அடிப்படையில் கட்டி எழுப்பியிருந்தால் உண்மையிலேயே இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு மாற்று அரசியல் சக்தியை, கட்சியை, ஒரு எழுச்சியை நீ உருவாக்கி இருக்க முடியும். ஒரு மிகப்பெரிய வரலாற்று வாய்ப்பை இன்னைக்கு தவற விட்டுருக்கோம். இப்ப இந்த பெரியார சீமான் எதிர்ப்பதற்கான காரணம் என்ன? வெறுமனே இப்ப பிஜேபி தலைவர்கள் எல்லாம் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள், அவர் இப்பொழுதுதான் தங்களுடைய வழிக்கு வந்திருக்கின்றார் என்று. தமிழிசை சொல்கின்றார், எச் ராஜா சொல்கின்றார், அண்ணாமலை சொல்கின்றார், எல்லாரும் சொல்கின்றார்கள். ஆனால் இப்ப பிஜேபியை பொறுத்தளவில் முக்கியமாக இப்ப இலங்கையில தமிழ்நாட்டுல எப்படியாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு யாராவது ஒரு துருப்பை தேடிக்கொண்டிருந்தார்கள். அது இப்ப இந்த பெரியார் எதிர்ப்பு அரசியலை ஏன் சீமான் கையில் எடுத்தார்? அதாவது நான் தொடக்கத்துல இருந்தே, அந்த 2009 காலகட்டத்தில இருந்தே திரு சீமான் அவர்கள் பிஜேபியினுடைய கையாளாகத்தான் அரசியல் நடத்திக்கிட்டு இருக்கிறாருங்கிறத நான் உறுதியா நம்புறேன்.
இந்திய உளவுத்துறை, ரா, ஐபி போன்ற உளவுத்துறை நிறுவனங்கள் இவர் பின்னால இருந்து, அவர் கட்சி பேர் வாங்கி கொடுத்தது குருமூர்த்தி, சோ போன்ற மிக முக்கியமான சனாதன ஆளுமைகள். என்ன, அதனாலதான் இவருக்கு பின்புலமா இந்த பாரதிய ஜனதா கட்சியும் RSS போன்ற இயக்கங்கள் இருப்பதனால்தான் இவர் தைரியமா பேசுறாரு. ராஜீவ் காந்தியை நாங்கள் தான் கொலை செய்தோம், இன்னும் ஒருத்தர் ஒரு கொலை குற்றத்தை தூக்கி 8 கோடி மக்கள் மேல தூக்கி எறிய முடியுமா? நீங்களும் நானா சொன்னா நான் என்ன ராத்திரி நம்ம வீட்டுல படுத்து தூங்க முடியுமா? விடுவாங்களா? அவரு காஷ்மீர் விடுதலை போராளி ஒருத்தர் இருக்கார, அவரை வந்து கூட்டிட்டு வந்து சென்னையில வச்சு கூட்டம் நடத்த முடியுமா? ஜம்மு காஷ்மீர் லிபரேஷன் ஃப்ரண்டுடைய தலைவர், பேர் மறந்துட்டேன் எனக்கு நான் இப்போ, அவரை கூட்டிட்டு வந்து சென்னையில கூட்டம் நடத்த முடியுமா? இந்திய உளவுத்துறையுடைய அனுமதி இல்லாமல், ஒத்துழைப்பு இல்லாமல் நடத்த முடியுமா? இப்படி பல ஆவணங்களை நம்ம வந்து தரவுகளை நம்ம வந்து எடுத்து காட்ட முடியும். இன்னைக்கு ஆமா, கொடி புலிகள் படத்தையே பேஸ்புக்ல போட்டா உடனே பேஸ்புக் க்ளோஸ் பண்ணிடுறான், அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிடுறான். கொடியை வச்சு நடத்த முடியுமா? எப்படி தொண்டை நரம்பு தெரிக்க மேடையில நின்று பேசிட்டு வீட்டுக்கு போக முடியுமா? இவ்வளவு கற்பழிப்பு வழக்குகள் இருக்கு மேல. என்ன, மிக மோசமான வழக்குகள் இருக்கு. கணக்கு வழக்கு கிடையாது, எந்த விதமான திறந்த வெளித்தன்மையும் கிடையாது. ஆனா இப்படி எல்லாம் இருந்த பிறகு ஒரு இயங்க முடியுமா இவ்வளவு சுதந்திரமா இந்த நாட்டுல? அப்ப இதுக்கெல்லாம் பின்புலம் இல்லாம இல்ல. அது ஒண்ணு. ரெண்டாவது, இன்னைக்கு இந்த சனாதன சக்திகள், இந்த வர்ணாசிரம சக்திகளுக்கு தமிழ்நாட்டை எப்படியாவது அடிமைப்படுத்தணும். இவங்க நினைச்சு காந்தியே உள்வாங்கிட்டாங்க. டாக்டர் அம்பேத்கரை விழுங்க முயற்சி பண்றாங்க, மக்கள் எதிர்க்கிறாங்க. ஆனாலும் அவருக்கு அவரை வந்து சமஸ்கிருதம் படிக்க சொன்னாரு, அவர் பெரிய தேசியவாதி அது எதுன்னு சொல்லி அவரையும் உள்வாங்கிறதுக்கு, உட்கொண்டு ஜீரணிக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் செய்யறாங்க. இவங்களால ஜீரணிக்க முடியாத ஒரு தலைவர்னா அது பெரியார். இவன் திருவள்ளுவருக்கு காவி சட்டையை போட்டு திருவள்ளுவர் அவரு சனாதனம் பேசினாரு. ஐயா வைகுண்டர் சனாதனவாதி, நம்ம ஸ்ரீநாராயணகுரு திருநாராயணகுரு சனாதனம் பேசுறாரு அப்படின்லாம் சொல்லக்கூடியவங்களுக்கு பெரியார் சனாதனம் பேசுறாருன்னு சொல்ல முடியாது. அந்த ஒரு நெருக்கடியை வந்து பெரியார் கொடுக்குறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பெரியார் பேசின பல கருத்துக்கள் உடன்பாடு கிடையாது. அவர் திருவள்ளுவர் தமிழ் மொழியை பற்றி பேசுனது, திருக்குறள் பற்றி பேசுனதெல்லாம் ஏற்புடையது அல்ல. ஆனால் என்னுடைய முதன்மை எதிரி RSS, பாஜக, விஸ்வ இந்து பரிஷத் போன்ற சனாதன சக்திகள். அவர்கள் எதை கண்டு பயப்படுகிறார்களோ அந்த ஆயுதத்தை நான் தூக்கி எறிஞ்சாலும் என்ன மாதிரி முட்டாப்பை வேற யாருமே கிடையாது. அவன் பயப்படுறான், என் எதிரி பயப்படுற ஆயுதத்தை நான் வீட்டுக்குள்ள கொண்டு போட்டுட்டு நீயும் வேற என்ன அரசியல பேச முடியுங்க? அதனால பெரியாரை தூக்கி எறிவதுங்கிறது, குழந்தையை குளிப்பாட்டின தண்ணியை தான் தூர ஊற்றணும், குழந்தையை தூக்கி போடக்கூடாது. அந்த அளவு அறிவு வேணும். இங்க இருந்து சிலர் இருக்கிறாங்க, இந்த வெறுப்பு அரசியல் பேசுறாங்க பாருங்க. இவராங்கிறான், ஒருத்தன் ராமசாமிங்கிறான், என்ன வேணாலும் சொல்லிட்டு போ, அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா யதார்த்தத்தை புரிஞ்சுக்க. நீ இன்னைக்கு ஐயா வழக்கொள்ளையை கூட நீங்க ஒரு 1000 பேர் சேர்ந்து நின்று எதிர்த்து நிறுத்த முடியுது. டங்ஸ்டன் பிரச்சனைக்கு எதிராக இன்னைக்கு மதுரை மேலூர் பக்கத்துல அத்தனை 1000 மக்கள் போராடி அதை தடுத்து நிறுத்த முடியுது. வழக்கொள்ளையே நீங்க நிறுத்த முடியும். திராவிட அரசியலை நீங்க ஜனநாயக முறையில தேர்தல் வாக்களித்து அவங்களை தோற்கடிக்க முடியும். என்ன, திமுக தோற்றுருக்கு, அதிமுக தோற்றுருக்கு, நாளைக்கு இவங்களுக்கு எதிராக வேற ஒரு கட்சியை கூட உருவாக்க முடியும். இந்த அடிமைத்தனத்துக்கு ஆளாயிட்டோம்னா நம்முடைய எல்லாமே போயிருமே. நம்முடைய அடையாளம், நம்முடைய தனித்தன்மை, நம்முடைய சுதந்திரம், நம்முடைய சமூக நீதி எல்லாமே போயிருமே. அப்ப அவங்களை எதிர்க்கணும் வேண்டாமா? இவர் அந்த வேலையை செய்து கொடுக்கிறார். இந்த சனாதன சக்திகளை, வர்ணாசிரம சக்திகளை உள்ளுக்குள்ளே கொண்டு வருவதற்கான ஒரு அடியாள் அரசியலை இவர் செய்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் நாங்க இவ்வளவு கடுமையா எதிர்ப்போம். உடனே என்ன சொல்லிடுவான், திமுக செம்பு, இவன் திமுக கிட்ட 200 ரூபாய் வாங்குறான், இவன் திராவிட கை, இதெல்லாம் முட்டாள்தனமான அரசியல் புரிதல் இல்லாத வாதங்கள். அதான் எடுத்த உடனேயே பணம் வாங்குகின்றார்கள் என்ற ஒரு விஷயத்தை கோட்பாடாக வைத்திருக்கின்றார்கள். இப்ப எதிரிகளை அடிக்கிறேன்னா இப்ப அவர்கள்ட்ட இருந்து பணம் வாங்குகின்றார்கள் என்கின்ற ஒரு கோட்பாடாகவே வைத்திருக்கிறார். மிக மிக அவலமான ஒரு அரசியலாகவே எனக்கு படுகிறது. ஆமா, தாங்க கூடங்குளத்துல நாங்க போராட்டம் நடத்தும் போது ஒரு நாளைக்கு பந்தல்ல 20,000 பேர் உட்கார்ந்துருந்தாங்க. இந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்க எல்லாம் வந்து பார்த்தாங்க. ஐயா நாராயணசாமி எல்லாம் வந்து பார்த்தாரு. அவரால் நம்ப முடியல. ஏன்னா காங்கிரஸ்காரர் ஒரு 50 பேரை வச்சு கட்சி கூட்டம் நடத்தினா கூட ஒவ்வொருத்தருக்கு 500 ரூபாய் சம்பளம் கொடுக்கணும், பிரியாணி வாங்கி கொடுக்கணும், மது பானங்கள் வாங்கி கொடுக்கணும். இங்க 20,000 பேரை பந்தல்ல உட்கார வச்சிருக்காங்கன்னா இப்ப இவங்களுக்கு எவ்வளவு பணம் வந்திருக்கும்? அந்த பணம் எங்க இருந்து வர முடியும்? வெளிநாட்டுல இருந்தா வர முடியும். இவனுக்கு அமெரிக்காவோட தொடர்பு இருக்கும், அமெரிக்கால படிச்சிருக்கிறான், அமெரிக்கால வேலை பார்த்துருக்கான், இப்ப இவன் அமெரிக்கால இருந்து பணம் வந்திருக்கும் மடத்தனமா பேசிட்டு போனார் அவர். இதுதான் இந்த இந்திய தமிழக அரசியல்வாதிகளுடைய புரிதல். இவ்வளவுதான். மக்கள் தன்னெழுச்சியாக முன்வர முடியும்,
தங்களை பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை பற்றி அவர்களால் ஒரு முடிவெடுக்க முடியும். மக்களுக்கும் சிந்திக்க தெரியுங்கிறத ஏற்கக்கூடிய பரந்த மனப்பான்மை இவங்களுக்கு கிடையாது. இவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் பணம். ஏன்னா பணத்தை வச்சுதான் இவன் வளர்ந்து வந்தான். பணத்தை வச்சுதான் இவன் அதிகாரத்தை பிடிச்சான். பணத்தை வச்சுதான் அதிகாரத்தை தக்க வச்சுக்கிட்டு இருக்கிறான். பணம் இல்லாம போனா ஒண்ணும் இல்லாம ஆயிடுவான். அதே மாதிரிதான் எல்லாரையும் பாக்குறாங்க. மிக நன்றி உதயகுமாரன். நாங்கள் நேர்காணல் நிகழ்ச்சியில் பல முக்கியமான விடயங்கள் பேசினோம். மீண்டும் மற்றும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். வணக்கம். சந்திப்போம்.